கைஸ் அந்த மாடெக்ஸ் வந்துஸ். ஸோ எல்லாம் சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஸோ சாப்பிடாதவங்க சாப்பிட்டுவாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு வீடியோ எடிட்டர் வேணும். ஸோ என்னோட நீட்ஸ் என்னன்றதை நான் கார் ஓட்டி ட்ரைவ் பண்ணிட்டே சொல்கிறேன். ஓகேவா? என்னோட பேசிக் நீட்ஸ் என்னன்னா வந்து பேசிக்காக வந்து என்னோட வீடியோஸ் வந்து நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க. பார்க்காதவங்க ஜஸ்ட் வீடியோ பாருங்கள். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் எந்த மாதிரி என்ன எப்படி ஓட்டுறீங்க காரை? பைக் மோசமாக ஓட்டுறாங்க. சரி கைஸ், கண்டென்ட்டை விட்டு சொல்ல வந்ததை தவிர்த்து போயிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இப்போ வீடியோ எடிட்டர் தேவைப்படுது. ஸோ என்னால் கரெக்டாக வந்து அந்த வீடியோவை வந்து முன்னாடி மாதிரி என்னால் வீடியோ எடிட் பண்ண முடியல. ஸ்டார்டிங்கில் நான் தான் எடிட் பண்ணுறேன். பட் எனக்கு அந்த டைமிங் இல்லை. எனக்கு கிடைக்கிறது ஒரே ஒரு நாள் தான். சண்டே ஒரு நாள் தான் எனக்குன்னு ஒரு நாள் கிடைக்கிது. ஸோ அதுவுமே எனக்கு வந்து காலையிலேருந்து மதியானம் வரையும் வந்து என்னோட வேலை பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்குது. என்னன்னா ட்ரெஸ்ஸு துவைக்கிறது, குளிக்கிறது, ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லை, என்னோடய ஷூ மெயின்டைன் பண்ணுறது, ஃபார்மல் ஷூஸ் இருக்குது, அது துடைக்கணும், அது இது. ஸோ எல்லாமே வந்து நான் வந்து இந்த வீக் பர்ச்சேஸ் பண்ணல. எதுவுமே எந்த திங்ஸுமே இல்லை. நான் இந்த வீக் பர்ச்சேஸ் பண்ணல, நெக்ஸ்ட் வீக் தான் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு வேலையாக கண்டினியூஸாக இருக்குது எனக்கு. ஸோ அது இல்லாமல் வந்து இந்த ஒரு நாள் தான் நான் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ அன்றைக்கி தான் வந்து ஏதாவது ரிலேட்டிவ் வீட்டுக்கு இது மாதிரி அவங்களாம் கூப்பிடுவாங்க. இப்போ நான் சென்னையில் இருக்கிறதுனால ரிலேட்டிவ்ஸ் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து ரிலேட்டிவ் வாடா எங்கள் வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு மதியம் லஞ்சு கூப்பிடுவாங்க, டின்னர் கூப்பிட்ருக்காங்க. இன்றைக்கி கூட நைட் டின்னர் கூப்பிட்ருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து வீட்டுக்கு அவசரமாக போகிறது என்னென்னா, காரை போட்டுட்டு நான் வந்து கேபில் போகணும். ஸோ ஏன்னா வந்து நான் இப்போ காரில் நைட்டாக போனேன்னா நாங்கள் வந்து அங்கே போய் தூங்க போகிறேன். ஸோ நாளைக்கு காலை எங்கள் டேடி வராங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கார் வேணும். அதனால் வந்து நான் இப்போ இந்த காரை வீட்டில் போய் போட்டுட்டு நான் இப்போ திரும்பியும் அங்கே போகிறேன். ஸோ நைட் இப்போ மணி 9 மணி. நான் இங்கே போய் போட்டுட்டு நான் வந்து டின்னர் போகிறதுக்கே எனக்கு 10 மணி ஆயிரும். அப்படிதான் என்ன பண்ணுறது, அதான் லைஃப்ன்றதுனால. ஸோ அதனால் எனக்கு வந்து என் லைஃப்பை நான் மேனேஜ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து எனக்கு எடிட்டர் வேணுன்ற மாதிரி நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஏன்னா நான் இப்போ வந்து எடிட்டிங்கில் உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு காலை என்னால் வந்து ஆஃபீஸ் போக முடியாது. ஸோ என்னோட பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, தூக்கமாக வரும். ஸோ இவ்வளோ இருக்குது. ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து எனக்கு ஒரு எடிட்டர் வேணும். பேசிக் ஆர் மீடியம் லெவல். எனக்கு கொஞ்சம் காஸ்ட் வைஸில் கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்கள். நான் எல்லா இடத்துலையுமே ட்ரை பண்ணேன், பட் காஸ்ட் ரொம்ப ஹையாக சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எனக்கு சஜஸ்ட் எனக்கு வந்து கொஞ்சம் மெயில் பண்ணுங்கள். இல்லாட்டி கீழே என்னோட டிஸ்கார்ட் ஐடி கொடுக்குறேன், அதை ஜாயின் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ப்ளீஸ். தயவு செஞ்சு எனக்கு வீடியோ எடிட்டர் வேணும் கைஸ். ஸோ எனக்கு வந்து மெயினாக என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா, ஸோ காமெடி சீன்ஸ் ஆட் பண்ணி வீடியோ வந்து கொஞ்சம் ஃபன்னாக என்னால் முடிஞ்ச ஃபன்னாக கொண்டு போகிறேன். வந்துருச்சு, என்னால் முடிஞ்சால் ஃபன்னாக கொண்டு போகிறேன். நீங்களும் வந்து அந்த வீடியோ வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிற அளவுக்கு வந்து மியூசிக் ஆட்ஸ் பண்ணி, ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தான். ஸோ எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எனக்கு எடிட்டர் வேணும். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் தம்பியாக நினச்சா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ தம்பி, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நினச்சி ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ வாட் எவர் இட், கொஞ்சம் பேசிக் ஆர் மீடியம் ரெண்டுத்தில் யாராக இருந்தாலும் ஓகே கைஸ். ஹை லெவலில் எனக்கு வேணாம், ஓகேவா? மறக்காமல் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள்.